சுரேன், 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 வந்துட்டீங்களா? ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. காதல்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு புனிதமான அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்காமலே நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. காதலை பத்தி ஒரு கவிஞர் எவ்வளவு அழகா எழுதிருக்காருன்னு கேளுங்களேன். காதல் வந்தால் மேனியிலே என்ன உண்டாகும்? அது கண்ணியரை கண்டவுடன் கால்கள் தள்ளாடும். காதலித்தாய் மறைந்து விட்டால் வாழ்வு என்னாகும்? அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும். ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு. அந்த ஒன்று எது என்பதுதான் கேள்வி இப்போது. வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வது வாழு. தன் வாழ்க்கையே காதலித்தால் புரியும் அப்போது. ஏன் நிறுத்திட்டீங்க? எனக்கு பிடிக்கல நிறுத்தினேன். பிடிக்கல நிறுத்துறதா? ஆமா. உங்களை நில்லுங்க. ஐயோ, எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. Oh my God. இது பாருங்க, நீங்க பாட்டு கேட்டுதான் போகணும். நில்லுங்களேன். ஐயோ, ஓடாதீங்க. இத பாருங்க, இனிமே என்னால ஓட முடியாது. தயவு செஞ்சு ஒரு இடத்துல நின்னு பேசுங்க. நீங்க பாட்டை ஃபுல்லா கேட்டுட்டு தான் போகணும். வந்து உட்காருங்க. இதோ பாரு, நான் யாருக்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? இவர்கிட்டதா? இவருக்கிட்டயா? இங்க ஒரு செவரு கூட இல்ல, எவருக்கிட்டமா நீ பேசிட்டு இருக்க? ஐயோ, யாரு இது? அம்மா. இத பாருமா, நான் தாய் இல்ல புள்ள, தலையில அடிக்காது. அப்புறம் நான் ஆளை கூட்டிட்டு வந்துருவேன். நான் அடிக்கலீங்க, இவர்தான் அடிச்சாரு. இவர் அடிச்சாரா? எவருமா? எனக்கு நின்னுட்டு இருக்கீங்களா? எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்களேவா. ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. ஐயோ, வயித்துல குத்துறானுங்களே, ஐயோ முதுகுல குத்துறானுங்களே. பாவம், அவரை விட்டுருங்க. ஐயோ, விட்டுருங்களாவா? முத்தி போச்சுடா.